பணியிடங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வந்து நீங்க கடந்த 4 ஆண்டுகளில் 21,000 மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றீங்க. ஆனா இன்னும் வந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே அதாவது இல்லைங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 26க்கு காலி ஆகிற பணியிடங்களையும் சேர்த்துத்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் 2642 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இந்த 2642 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது 2026 உருவாக இருக்கிற காலி பணியிடங்களை மனதில் வைத்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1250லிருந்து 1300 காலி பணியிடங்கள் உருவாகிறது. இப்போ என்னன்னா, இதில் பிஜி முடித்தவங்க, முதுநிலை கல்வியை முடித்தவங்க டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் மாற்றி அனுப்பப்படுறாங்க. அது மாதிரி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் இதில் காலியாக வரும். அந்த மாதிரி காலியாக இருக்கிறது எவ்வளோ காலியாக இருக்கோ அதுக்கப்புறம் எம்ஆர்பியில் தேர்வு நடத்துவோம். இப்போ பிஹெச்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை சர்ப்ளஸாக தான் இருக்கிறாங்க டாக்டர்கள். இந்த டிஎம்எஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிறப்பு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள், இதில் படித்து முடித்தவங்கள அதுக்கு மாத்திர பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது கடந்த 6 மாதங்களாக நிலை வருகிறது. 2642ல் 3 ஆர்டர் கொடுத்தும் கூட 3 மாதம் ஆகி வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஆணைகள் ரத்து செய்யப்படும். அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு 27 பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 248 அது வந்து வர்ற ஜூலையோடு அவங்களுக்கு அந்த 3 மாதம் முடியுது. என்றைக்கு இந்த ஆர்டர் வாங்குறாங்களோ அதிலிருந்து 3 மாதம் வரைக்கும் அவங்க வந்து வேலை சேரலைன்னா அவங்களுக்கு பதிலாக அதே வகுப்பிலிருந்து வேலைக்கு அதுக்கு அடுத்த மதிப்பெண்ணிலிருந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. எம்ஆர்பி அந்த நடவடிக்கை பண்ணோம். இப்போ 28 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஜூலையில் ஒரு 240க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும். அதை வந்து ஏற்கனவே இன்டர்வியூவில் கலந்துக்கின்னு இருக்கிற இதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இதே அளவுக்கான மதிப்பெண் பெற்றவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள வரிசைப்படுத்தி இதில் எடுக்கும். இப்போ 29,004 ஆண்டுகளில் மட்டும் நிரப்பப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை 29,771. எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, மெடிக்கல் அதாவது என்ஹெச்எம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இந்த மாதிரி அமைப்புகளின் சார்பில் 29,771 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை 43,155 பேருக்கு வெளிப்படை தன்மையோடு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடங்கள். இல்லை, நம்ம பெரிய பதட்டத்தை இந்த சூழ்நிலையில் உருவாக்கக்கூடாது. உலகம் முழுக்கவே இந்த கொரோனா இருக்குது. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 2019 இறுதியிலிருந்து ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தொடர் உருமாற்றங்களை பெற்று வருகிறது. இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 மாதிரிகள் பூனேயில் இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணதில் இது ஒமிக்ரானில் ஒரு வகை. இந்த வைரஸுங்கிறது வீரியமற்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு 3லிருந்து 5 நாட்களுக்குள் தொண்டை வலி, சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருமல் அது மாதிரி இருக்கும். பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள், இந்த மாதிரி காய்ச்சல், அடங்காத காய்ச்சல், தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா, நீண்ட நாட்கள் தொண்டை வலி, இந்த சளி எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது. அது மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கட்டாயமில்லை, நல்லது. எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால் இல்லைங்க. இந்திய அளவில் கொரோனாவால் எந்த உயிரிழப்பும் இல்லை. கேரளாவில் நம்ம விட ஒரு நாளைக்கு 10 மடங்கு கூடுதலாக அங்கேயும் கூட கொரோனா பரவின்னு இருக்கு. எந்த இடத்துலையும் உயிரிழப்பு இல்லைங்க. இருங்க, இதை சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. உயிரிழப்புங்கிறது எங்கேயுமே இல்லை, கொரோனா உயிரிழப்புகள் இல்லை.
ஏற்கனவே நடந்த அந்த ஓரிரண்டு உயிரிழப்புகளை பொறுத்தவரை இணை நோய் பாதிப்புகளோடு, சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, அந்த மாதிரி இணை நோய் பாதிப்புகளோடு எந்த மருத்துவமனையில் இப்போ தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தாலும் அந்த வாழ்வின் இறுதி கட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நோய் பாதிப்புகளோட மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப கொரோனா உள்ளிட்ட ஒரு 12-13 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்கிறார்கள். அது மாதிரி மேற்கொள்ளும் போது அதில் 1-2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பும் இருக்குது. ஆனால் அந்த உயிரிழப்பு என்பது கொரோனா உயிரிழப்பாக கருத முடியாது. அது மாதிரி எதுவும் இல்லை. ஆமாம்மா, எல்லாமே மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் இதுவரை ஒன்றிய அரசு தெரிவிக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.